இப்போ அவங்களுக்கு வந்து வில்லத்தனம் நல்லா வந்தால் வில்லன் செய்யட்டும், பிரச்சனை இல்லை. அவரோட பொடிக்கு வந்து கொஞ்சம் வில்லத்தனம் செட் ஆகுது, ஆனால் பர்சனாலிட்டி வந்து ஒரு காமெடி. நீங்கள் அவர்கிட்ட எதை பார்த்து ஏமாந்தீங்க? டிக்டாக் வீடியோ பார்த்து ஏமாந்தீங்க? இப்போ வில்ல மாதிரி பண்ணுறாங்க வில்லத்தனம். அவர் வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான், ரிலேட்டிவ். அவர் வந்து அவங்களோட அத்தை எல்லாம் டிக்டாக் செய்கிறவங்க. அப்போ அவரும் மோஸ்ட்லி இந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருப்பேன். டிக்டாக் செலிபிரிட்டி சொல்லலாம். டிக்டாக் செலிபிரிட்டினே சொல்ல. டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி சட்டப்படி செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் ஷூட்டிங் டைம்லாம் கொஞ்சம் 16 டேக் போயிட்டார். அது ஒரு சீனில் நிறைய சீனில் போயிடுச்சு. இப்போ நல்ல சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் பேசின அப்போ தான் தான் கதைக்க மாட்டேன், எனக்கு கதைக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ இந்த 2-3 பேர் திருப்பி பழைய மாதிரி வந்துட்டார். இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் முக்கியமான படமாக இருக்குது. ஏன்னா முதல் 2 படங்கள் நடிச்சிருந்தாலும் இதான் வெளிவர போதும். அதில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறீங்க, நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் தாண்டி வந்துடுவீங்க. இந்த தருணம் அப்படிங்கிற கேள்வி நான் கட்டாயம் கேட்டே ஆகணும். ஏன்னா நடிகரன் சார்ந்த ஒரு தனி ஒரு பாதையாக போகும், ப்ரொடியூசர் தனி வேலை 2 நீங்கள் செய்யக்க